பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் வாழ்வு தரும் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிற்பாடு ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே முள்ளும் புதரும் காடும் மழையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். உள்ளும் புதரும் காடும் மழையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதையை நீ விட்டு ஓடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி நம்முடைய பயமெல்லாம் அவர் நீக்குவார். என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவார். நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தை கிடைக்க பண்ணுகிற தேவன் என்று இந்த இடங்களிலே நம்ம இருமுறை வாசிக்க முடியும். நியாயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உலகத்திலே நீங்கள் தேடி நியாயத்தை கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, விசேஷமாக நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் நம்முடைய இந்திய தேசத்திலே 1999ஆம் ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிஷனரி ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்திய தேசத்திலே ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்யும்படியாக ஒடிசா என்கிறதான மாநிலத்திலே அவர் கடந்து வந்தார்.
அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்யும்போது அவரை ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அந்த ஆண்டிலே 1999ஆம் ஆண்டிலே அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்க முடியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் மட்டுமல்ல, அவரும் அவரோடு கூட தன்னுடைய 2 பிள்ளைகள் அவரோடு கூட மரித்து போனதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமாக 13 பேரை கோர்ட்டிலே அன்றைக்கு அவர்கள் அந்த இடத்துல அடையாளம் காண்பித்தார்கள். அது சுற்றி நின்ற சாட்சிகள் அநேகர் பேர் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும், நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கபடி அந்த இடத்துல ஒரே ஒரு நபர் தான் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் தேடிக்கொண்டிருக்கிற நியாயம் அரசாங்கத்திடமிருந்தோ இல்லாவிட்டால் உலகத்திலிருந்தோ நமக்கு கிடைக்க பண்ண முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை இருந்தால், சில நேரம் தேவன் அனுமதித்தால் அப்படிப்பட்டதான கிருபை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். தேவன் உலகத்தின் அதிகாரிகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் கிடைக்க பண்ணுவார். ஆனால் அதுவும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதே தவிர உலகத்தின் மூலமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நியாயம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே நியாயத்தை கிடைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு ஏழை விதவை ஒரு ராஜாவின் மகிமைக்கு ஏற்ற ஒரு நபரிடத்தில் போய் அவர் பல முறை வேண்டுதல் செய்கிறார். அந்த ராஜாவோ மனுஷனுக்கும் பயப்படாதவன், தேவனையும் மதியாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மனுஷனிடத்திலிருந்து கூட நியாயம் கிடைக்கப்பட்டது. எப்படி கிடைக்கப்பட்டது என்றால், மறுபடியும் போய் முறையிடும் போது அந்த ராஜா அந்த ஏழை விதவைக்கு மனம் இறங்குறதை வேதம் நமக்கு காட்டுகிறது. அதே போல கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற விஷயம்தான் என்ன? நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 2022 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எப்படி அவர் என்னுடைய நியாயத்தை அவர் கேட்க பண்ணுவார், என்னுடைய நியாயம் எப்படி அவருடைய செவிகளிலே கேட்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்கள் எல்லாருடைய நியாயத்தையும் அவர் கேட்டு அவர்களுக்கு பதில் தர என்னுடைய தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். என்ன அதிகாரம் என்றால் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். அந்த பிள்ளைகள் என்ற அதிகாரத்தின் மூலமாக நாம் அவருடைய கரத்திலே நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு நாம் யாரோ என்று சொல்லி அவர் நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமா இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நெறிந்த நாணல் என்று சொல்லும்போது அதன் மூலமாக அநேக காரியங்களை செய்யலாம். பாய் செய்வாங்க, அதே போல பாயை நெய்து அதை சேர்த்து செய்யக்கூடிய அந்த நாணல் மூலமாக செய்யலாம். பெரிய நாணல் மூலமாக இசைக்கருவிகளை செய்கிறார்கள். புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளையும் பெரிய நாணல் மூலமாக செய்யலாம். அந்த இசைக்கருவியிலே புல்லாங்குழலே ஒரு சிறிய கீறல் ஏற்பட்டாலோ இல்லாவிட்டால் அது உடைந்து போனாலோ அதனுடைய சத்தம் அதனுடைய தன்மையை விட்டு அது இழந்து போகிற ஒரு நிலைமைக்கு போய்விடும். அந்த இழந்து போன அந்த தன்மையையும் கட்டி நம்ம மறுபடியும் அதை சீரமைக்க முடிகிற ஒரு நிலைமை அதில் காணப்படுகிறது. அதே போல மங்கி எரிகிற திரி, விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னா தீர்ந்து போகிற சிச்சுவேஷன் வரும்போது அது அணைந்து போகிறதா இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாவங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமாதானத்தை இழந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் குழப்பத்திலே காணப்படுவோம். அந்த நிலைமையிலே நம்ம யாரிடத்துல போக வேண்டும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல போக வேண்டும். அப்படி போனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த நிலைமையிலே நியாயத்தை கிடைக்க பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நியாயம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பொல்லாத தீங்கை கொண்டு வருகிற காரியமாக இருந்து விடுமோ அப்படின்னு நினைச்சிடலாம். அப்படிலாம் இல்லை. நியாயம் என்றால் நியாய பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் அன்பின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு தருகிறதான நன்மைகள். நியாய பிரமாணம் என்றால் என்ன? தேவன் இந்த உலகத்திலே மோசேயினுடைய நாட்களிலே மோசேயின் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடுத்ததான சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை இந்த உலகத்திலே அன்பின் மூலமாக நிறைவேற்றினார். இந்த உலகத்தை அவர் நேசித்ததின் மூலமாக இந்த உலகத்தில் இருந்ததான பாவியான மனுஷர்கள் எல்லாருமே ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் நீதிமான்கள் இல்லாமல் உலகம் முழுவதும் பொல்லாங்கினால் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரே ஒருவர் தான் நீதிமான். அதுதான் நம்ம அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே அந்த நீதிமானாக அவர் காணப்பட்டார். அவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக இன்றைக்கு கூட பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் நம்ம கிருபையின் நாட்களில் வைத்திருக்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நியாயமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நன்மையினால் நிரப்புகிற நியாயமான நீதிபரராய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவின் இடத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய நியாயம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் பல முறை நம்ம விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவர் அதை கேட்பார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இருந்துட்டேன், நான் உபவாசம் இருந்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன், இப்படி அநேக காரியங்களை நான் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், இப்படி அநேக காரியங்களில் நான் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக தான் காணப்படுகிறேன் என்று சொல்லாமல் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நியாயம் கிடைக்க முடியாமல் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால், நம்ம சில காரியங்களை நம்ம வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமான தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த 12ஆம் அதிகாரம், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சீஷர்கள் சில குறைகளை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்கிறவர்களாக இல்லை. நியாய பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் சீஷர்கள் அப்படியே கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசேயரும் வேத பாரகரும் கவனமாக கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்கிற காரியங்கள் என்னெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பயிர் வெளியிலே போகும்போது சில நெல் பயிர்களை, கோதுமை பயிர்களை அவர்கள் எடுத்து அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் புசிக்க தொடங்கினதை, அந்த சீஷர்கள் புசிக்க தொடங்கினதை குறித்து பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இயேசுவின் இடத்துல வந்து அதை குறித்து கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து சொன்னார், ஓய்வு நாளில் நன்மை செய்வது ஏதுவா இருக்கிறது என்று சொல்லி. வாசிக்கிறேன். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஓய்வு நாளில் நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் சில நேரங்களிலே நாம் அதே ஓய்வு நாளில் மற்றவர்கள் செய்கிறதான குறைவுகளையோ இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில காரியங்களை நம்ம குற்றப்படுத்துகிறவர்களாக ஒருவேளை நம்ம காணப்படுவோம் என்றால் ஆண்டவருடைய அந்த நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசீர்வாத குறைவோ, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு நபர் ரட்சிக்கப்படாமலோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, குடும்பத்தில் யாருக்குமே பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால்
நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நியாயத்தை கொண்டு போகும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியங்களை அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு விட்டோம். ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். ஆனால் அதே மன்னிப்பை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க முடிகிறதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நோக்கி அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். முதலாவது அவர் நம்மை மன்னித்தது உண்மைதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மன்னிப்பை தந்தது உண்மைதான். ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள் நமக்கு எதிராக செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக அநேக காரியங்களை சிலர் செய்திருக்கலாம். ஆனால் அதே காரியத்தை நம்ம மனதில் நம்ம வைத்து கொண்டே இருப்பதற்கு ஸ்தோத்திரம், நம்முடைய மனதில் எப்போதும் அது இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமை வரும்போது நம்ம அதை குறித்து நினைத்து பார்ப்போம், இந்த நபர் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு தீமையை செய்தாரே என்று சொல்லி அந்த தீமையை நம்ம மன்னிக்க நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை அது திரும்பியும் நம்முடைய சிந்தனையில் வந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே இந்த சிந்தனை என்னுடைய வாழ்க்கையில் நீ வரக்கூடாது, மறுபடியும் இந்த சிந்தனை என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நான் ஒரு விஷயம் மன்னித்து விட்டேன், மறுபடியும் அந்த நபரை நான் பார்க்கும்போதோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் நான் அந்த நபரை குறித்து நினைக்கும் போது அந்த காரியம் என்னுடைய சிந்தனையில் வருகிறதே, நான் அதை முழுவதுமாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பாவத்தையும் அவர் மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நியாயம் செய்கிற மனுஷன் இந்த உலகத்திலே அவசியமானவர்களாக காணப்படுகிறான். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று சொல்லி அங்கே தேடி பார்க்கும்போது அங்கே இருந்தால் அந்த பட்டணத்தையும் ஆண்டவர் மன்னிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே யாராவது ஒரு நபர் ஸ்தோத்திரம் நமக்கு பிரியம் இல்லாமலோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமலோ காணப்படுவார்கள் என்றால் ஸ்தோத்திரம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் பாவங்கள் நிமித்தமாகவோ உங்கள் கவலைகள் நிமித்தமாகவோ உங்கள் நஷ்டத்தின் மூலமாகவோ நீங்கள் கண்ணீரோடு காணப்படுறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய நியாயத்தை நீங்கள் சொல்வதற்கு ஏதுவாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஜெபிப்பது நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம். ஆனால் அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம விட்டு விடுவது, மன்னிக்க முடியாத நிலைமைகளை நம்ம விட்டு விடுவது, அது ஆண்டவருடைய பார்வையிலே மிகுந்த கனம் பெற்ற ஒரு காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல வீண் வார்த்தைகள் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை குறித்து சில நபர்கள் அவருக்கு விரோதமாக கிரியை செய்ததை நம்ம வாசிக்க முடியும். அவர் செய்கிற எல்லா ஊழியத்திலையும் அவர் சுகமாக்குற ஊழியம் உண்டு, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளை போதிக்கிறதன் மூலமாக அவர் மாற்றுவது உண்டு. இப்படி அநேக காரியங்களை தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவர் செய்து கொண்டிருக்கிறதை சிலர் பார்த்து அவர்கள் எரிச்சல் அடைந்து இவன் பெயல்செபூல் மூலமாக வந்திருக்கிறான் என்று சொல்லி, பிசாசுகளை துரத்துகிறவன் பிசாசின் தலைவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து குறை சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, வீணான வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அதில் 36ஆம் வசனத்தில்
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லி ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பதாக நாம் நிற்கும்போது அவருக்கு நாம் பேசுகிற வீணான வார்த்தைகள் மூலமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் என்ன வீணான வார்த்தைகளை பேசிவிட்டோம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வீணான வார்த்தைகளை பேசுவதற்கு மிகவும் சுலபமாக நம்ம செய்து விடலாம். நம்ம மொபைல் ஃபோன் இல்லாத நாட்களில், அதாவது இந்த 2010 2005 ஆண்டுகளுக்கு முன்னால கூட நமக்கு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, யூடியூப் இல்லை. இப்பொழுது யூடியூப்ல ஒரு கமெண்ட் போட்டாலே நம்முடைய வார்த்தைகள் என்று சொல்லி அது பதிவாகும். நாம் பேசுகிற வார்த்தைகளை நம்ம எழுத்தின் மூலமாக டைப் செய்து நம்ம அனுப்பலாம். இப்படி நம்முடைய நினைவுகள், நாம் பேச விரும்புகிற காரியங்களை எழுத்தின் மூலமாக கூட நம்ம தெரிவிக்கலாம், நாம் பேச்சின் மூலமாக தெரிவிக்கலாம். இப்படி சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது, யூடியூப்ல நம்ம பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்களை குறை சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. ஒருபோதும் இது ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அவருடைய குறையைத்தானே நான் சொன்னேன், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அதற்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தருவதில்லை. தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறவர். அதை அவர் செய்ய அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஆனால் நாம் ஒருபோதும் அந்த காரியத்தை செய்வதற்கு பாத்திரராய் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, எல்லா மனுஷரும் கெட்டு போனது, எல்லா மனுஷனும் பாவத்தில் இருந்தது உண்மை. ஆண்டவர் நம்மை இன்றைக்கு நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். ஒருவேளை அந்த ஊழியக்காரரோ நீங்கள் குற்றம் சுமத்துகிறவரோ ஒருவேளை தவறானவராகவே காணப்பட்டாலும் கூட அதை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த தகுதி ஆண்டவர் தரவில்லை. வீணான வார்த்தைகள் ஒருபோதும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே உதரத்தின் ஊரலோடு ஒரு சகோதரி ஆண்டவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். தொடும்போது ஆண்டவர் சுற்றி சுற்றி பார்க்கிறார், என்னை தொட்டது யார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே என்று சொல்லி, யார் இதை செய்தது என்று சொல்லி பார்க்கும்போது இந்த சகோதரி அவளுடைய சரீரத்திலே மாற்றத்தை உணர்ந்தாள். அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்தை அந்த இடத்துல உணர்ந்த பிற்பாடு அவர் சுற்றி பார்க்கும்போது அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எல்லா உண்மையையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே சொல்லிவிட்டாள். என்னென்னலாம் நடந்துச்சோ, என்னென்னலாம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதோ, என்னென்ன குறைவுகள்லாம் இருந்துச்சோ, என்னென்ன நன்மைகள்லாம் கிடைத்ததோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொன்னாள். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, அது எவ்வளவு மகிமையான காரியம். எல்லா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியவில்லை. வேதத்தில் கூட அநேகர் 10 பேர் வந்ததுல ஒரே ஒருத்தர் தான் திரும்பி ஆண்டவருக்கு பின்னாக வந்ததை நம்ம பார்க்க முடியும். 9 பேர் போய்விட்டாங்க. ஆண்டவரத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் போய்விட்டார்கள். நாம் ஒருபோதும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டா அந்த உண்மையை நம்ம சொல்லுகிறவர்களாக, சாட்சியாக சொல்லுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வீணான வார்த்தைகளை நம்ம பேசாம ஆண்டவருடைய நல்ல செய்தி, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த டிசம்பர் மாதங்களிலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறாரோ, இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்களோ, அதை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல வார்த்தைகள் நம்ம பேச வேண்டும். வீணான வார்த்தைகள் ஒருபோதும் நம்ம பேசி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நியாயத்தை நம்ம தடை பண்ணக்கூடாது. நியாயம் எப்படி வருகிறது? நன்மையாக வருகிறது. தீமையை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி நியாயம் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகம் அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு கைகள் சூம்பின ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார்கள். அவனை கொண்டு வரும்போது சில பரிசேயரும் சதுசேயரும் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்காங்க, இவனை நீர் இன்றைக்கு சுகமாக்க கூடாது, இன்றைக்கு நீர் சுகமாக்க கூடாது, ஏனென்றால் இது ஓய்வு நாள், இந்த நாளில் நீர் நன்மை செய்யக்கூடாது, வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, ஓய்ந்து மட்டும்தான் இருக்கணும், ஓய்வு மாத்திரம் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையை கேட்கல. ஆண்டவர் அந்த இடத்திலும் ஆண்டவர் நன்மை செய்தார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலைமையில நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும்
உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நன்மை செய்து நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை வரப்பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒருவேளை எந்த நிலைமையில வேண்டும் என்றாலும் நீங்க வைக்கப்பட்டிருக்கலாம். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நீதி செய்கிறவர். கடைசியாக நீங்க பார்க்கும்போது ஆண்டுடைய சமூகத்துல நம்ம எல்லாரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 52ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காக மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்ப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. ஒரு மனம் தேவனுடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் பார்க்கும்போது அநேக பிரிவினைகள் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக அதிகமான பிரிவினைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். கோர்ட்டில் பார்க்கும்போது அநேக டைவோர்ஸ் கேஸ் அநேகம் பார்க்க முடியும். அதிலும் கிறிஸ்தவர்கள் அநேகர் பிரிவினைக்காக கோர்ட்டில் போய் நிற்கிறத பார்க்க முடியும். இது ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது கூட நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவை பார்த்து அவர் வேண்டிக் கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒன்றாக ஆண்டுடைய பிள்ளைகளாக ஆண்டுடைய சமூகத்திலே சில காரியங்கள் இந்த நாட்களில் நம்ம தீர்மானிக்க வேண்டும். நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து நிச்சயமாக நமக்கு தேவையான நியாயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு நமக்கு தேவையான காரியங்கள் ஜெபம் மாத்திரம் அல்ல, அதோடு கூட மன்னிப்பு, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பேசுகிறதான வார்த்தைகள், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பிரிவினை காரியங்கள் மாற்றப்படுதல், ஒரு மனம் காணப்படுதல், இப்படிப்பட்ட காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நமக்கு நியாயம் செய்ய நம்முடைய தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் நியாயமாக மாற பண்ணுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவையான எல்லா காரியங்களையும் சந்திப்பீராக. தேவன் நீதி செய்கிறவர், நீதிபரராய் இருக்கிறீர். ஆமென். இந்த வேளையில கூட ஆமென் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. கர்த்தர் ஒருபோதும் எங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மன்றாடாத ஒரு நபர் அல்ல, எப்போதும் எங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறீர் எங்கள் தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா விதமான கோணலான வழிகளும் செவ்வையாக மாற்றப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நியாயம், ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னீங்க ஆமென் ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணத்தை அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் மாத்திரம் அல்ல, காட்டிலும் மேன்மையானவைகளை நீங்க தேடும் போது அதை காட்டிலும் கொஞ்சம் மேன்மையை கூட நீங்க தேடாவிட்டால் ஆண்டுடைய சமூகத்துல ராஜ்யத்துல உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஆமென். நாங்கள் நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்கள் அல்ல, ஆண்டவருடைய கட்டளைகளை இயேசுவின் கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். சுராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய்